சாணக்கியாவின் உரை வீச்சு அண்டர்ஸ்டாண்டிங் அம்பேத்கர் மா வெங்கடேசன் பேசுகிறார். ஏப்ரல் 12 சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு கிருஷ்ண கானசபா மெயின் ஹால், டி நகர், சென்னை. அனைவரும் வருக. அனுமதி இலவசம். மசோதாக்கள் மீதான ஒப்புதல் வழங்குவதில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி சரியான முறையில் செயல்படவில்லை என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பில் கடுமையாக விமர்சித்துள்ளனர். நீண்ட காலமாக மசோதாக்களை ஒப்புதல் வழங்காமல் வைத்தது அவர் தனது அரசமைப்பு கடமையை செய்ய தவறியதை காட்டுகிறது என்றும், முந்தைய காலங்களில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு இது அவமரியாதையாகும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். இதன் விளைவாக இந்திய அரசமைப்பின் பிரிவு 142 கீழ் நீதிமன்றம் தலையீடு செய்து மசோதாக்களுக்கு நேரடி ஒப்புதல் வழங்கியது. நீதிபதிகள் ஆளுநர் பதவியை விமர்சிக்கவில்லை, ஆனால் ஜனநாயக மரபுகளை மதிக்கக்கூடாது என்பதில்லை. ஆளுநர் மக்களின் விருப்பத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசாங்கத்துடன் இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று சுட்டிக்காட்டினார். மேலும் ஆளுநர் ஒரு நண்பராக, வழிகாட்டியாகவும் அரசியல் நோக்கமின்றி தனது அரசமைப்பின் சத்தியத்தை அடிப்படையாக கொண்டு செயல்பட வேண்டும் எனவும், மோதல் நிலைகளில் அறிவுமிக்க நடத்தை மூலம் அரசாங்கத்திற்கு துணை நிற்க வேண்டும் என்றும் தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. ஆளுநரின் செயல்கள் அவரது உயர் பதவிக்கேற்ப கண்ணியத்துடன் அமைய வேண்டும் என்றும், அவரது சத்திய பிரமாணத்திற்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த நிலையில் 1949 ஆண்டு அரசமைப்பு சபையில் அண்ணல் அம்பேத்கரின் இறுதி பேச்சை மேற்கோளாக காட்டிய நீதிபதிகள், நல்ல அரசமைப்பும் கெட்ட கையாளுபவர்களால் மோசமாக மாறலாம், கெட்ட அரசமைப்பும் நல்ல கையாள்பவர்களால் சிறப்பாக மாறலாம் என கூறியதையும் நினைவுபடுத்தினர். முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் மற்றும் இந்தியாவின் முதல் அட்டர்னி ஜெனரல் MC சேதல்வாத் இடையிலான புரிதலை மேற்கோளாக எடுத்த நீதிபதிகள், அரசமைப்பில் ஜனாதிபதி அல்லது ஆளுநரின் பங்கு என்பது பிரிட்டிஷ் மன்னராட்சி போலவே அரசமைப்பின் ஆலோசனைக்கு கட்டுப்பட்டதே என விளக்கினர். இதனையடுத்து அனைத்து மாநில ஆளுநர்களின் செயலர்கள் மற்றும் உயர்நீதிமன்றங்களுக்கு இந்த தீர்ப்பு நகலை அனுப்ப நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.